மச்சான் பார்த்து நாளாச்சு, இந்த மச்சானுக்கு மயில பசுவு தோதாச்சு. ஐயோ மாமா, நீங்க எப்ப வந்தீங்க? நீ பாட்டு படிக்கிறப்ப நான் வந்துட்டேன். வாங்க மாமா, எனக்கு வெக்க வெக்கமா வருது. வந்து அவர் முன்னாடி வந்து நிக்க வேண்டியதானே, இப்படி ஒளிஞ்சு நின்னா பாட்டு கேக்குறது? அடி, நான் முன்ன வந்தா நீ எங்க பாட்டு படிக்க? அதான் செத்த ஒளிஞ்சு நின்று கேப்போம்னு கேட்டேன். ஆமா வாங்க. மல்லிகா, சொல்லுங்க மாமா. அது ஒண்ணுமில்ல டி, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போனோம், கொஞ்சம் வேலை இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு லீவு தானே? இல்லம்மா, என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அதான் சந்திரசேகர். ஆமா, அண்ணனே நல்லா தானே இருக்காரு? அவனுக்கு என்ன, நல்லா தான் இருக்கான். அவன் பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறான், அதனால அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கான். அதனால அவன் வேலை கொஞ்சம் பெண்டிங் இருக்கு, என்ன கொஞ்சம் முடிச்சு தர முடியுமான்னு கேட்டான். அதான் இன்னைக்கு போய் அவன் வேலையை பார்த்து கொடுத்துட்டு வந்துடலாம். மனுஷனுக்கு மனுஷன் உதவி தானே. போயிட்டு வாங்க மாமா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா என்ன? தாராளமா போயிட்டு வாங்க. அந்த அண்ணன் நல்ல தங்கமான மனுஷனாச்சே, கல்யாண புதுசுல நம்மளை கூப்பிட்டு விருந்து கூட வச்சாரு, மறக்க முடியுமா? அதே சந்திரசேகர் தான். பாத்தியா, நாள் எப்படி ஓடி போச்சுன்னு. இன்னைக்கு அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துருச்சு. சரியா சொன்னீங்க மாமா. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா நம்ம பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணணும். காலை எம்பிட்டு வேகமா ஓடுது பாத்தீங்களா? ஆமா, சரியா சொன்னேன். சரி, அப்ப நான் ஆபீஸ்க்கு போட்டுமா? அட மாமா, நீ ஆபீஸ்க்கு போகலன்னு நினைச்சு நான் ஒண்ணு சாப்பாடு கட்டலையே. செத்த இருங்க, ஏதாவது பண்ணி கட்டி கொடுத்துறேன். மல்லிகா, வீட்டுல இருக்கவங்களுக்கு செய்வா, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். வேணாம் மாமா, நான் தான் இருக்கேன்ல, ஒரு 10 நிமிஷம் பொறுங்க, ஏதாவது செஞ்சு கொடுத்துறேன். கேன்டீன்ல சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது பாத்தீங்களா? ஒரு நாள்ல ஒன்றும் ஆயிடாதுமா, உனக்கு இருக்கிற வேலையில இந்த வேற வேலை. பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் பொறுமையா வேலை பாரு, அறக்க பறக்க எம்பிட்டு தான் வேலை பார்ப்ப நீனு. சரி, நான் போயிட்டு வரேன். சரி மாமா, வாங்க. இந்த மாமா கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா கூட சோத்தை வடிச்சு ஏதோ ஒரு காயாக்கி கொடுத்துருப்பேன். இப்படி டிஃபன் எடுக்காம போறாரு. சரி இருக்கட்டும், ராத்திரி இந்த மனுஷன் வரப்பா ஏதாவது நல்லது போலதான் செஞ்சு போடுவான். என்னடி எத்த வாங்கத்த? என்ன என் பையன் என்கிட்ட ஒன்றும் சொல்லாம உங்ககிட்ட சொல்லிட்டு போறான்? எத்த இல்லத்தைங்க, நான் உட்காந்துருந்தேன், அதனால ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு. எங்க போறானா? இன்னைக்கு தான் அவனுக்கு ஆபீஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இல்லத்த, அவரை ஃப்ரெண்டுக்காக வேலை பார்க்க போறாராம், அதான் சொல்லிட்டு போறாரு. இவன் என்னைக்கு தாண்டி திருந்துவான்? கூட தான் இருக்கியே, நீயாவது கொஞ்சம் புத்திமதி சொல்லக்கூடாது? தனக்கு உழைச்சா பரவாயில்ல, ஊரானுக்கும் சேர்த்து உழைச்சா என்னைக்கு முன்னேறது? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? சொல்ல மாட்டியா? நாளைக்கு அவனுக்கு ஏதாவது நோவு இவனை நீயே வந்து பாப்ப? பெத்த மனசு எனக்கு தாண்டி பத்தி எரியும். ஒரு உதவி தானே? ஆமா, பெரிய ஒரு உதவி. ஆபீஸ்ல வேற யாருமே இல்லையா? இவன் ஒருத்தன் தான் இருக்கானா? எவனுக்கு உதவுனாலும் இவனே போய் முன்ன நிக்கணுமா? அதுக்குதான் இந்த அளவையில புள்ள பத்து போட்டிருக்கா, அப்படிதானே? என்ன இல்ல நொல்லனுக்கிட்டு? ஆஹா, அதுக்குதான் மாமா சொல்லிட்டு போல. அவங்க அம்மா கூட அவருக்கு தெரியாதா என்ன? நம்மளாது கட்டினதுல இருந்து தான் பாக்குறான், அவர் பிறந்ததுல இருந்து பாக்குறாருல்ல, அதான் நேக்க சொல்லாம கொள்ளாம எப்பிச்சிட்டாரு. நான் மாட்டிக்கிட்டேன். என்னடி, என்ன தனியா கிடந்து புலம்பிட்டு இருக்க? என்ன வயிறியோ? ஐயோ இல்லத்த. சரி விடு, அவனும் திருந்த மாட்டான், நீயும் திருந்த மாட்டேன். ஊருக்கு உழைக்கிறேன்னு ஊர் ரொம்ப விலைக்கு வாங்காம இருந்தா சரி. என்ன அடுப்புல கை கொதிக்கிற மாதிரி இருக்கு? என்ன செஞ்ச? அத்தை, நேத்து காலையில இட்லிக்கு செஞ்சோம்ல, முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார், நீங்க கூட நல்லா இருக்குன்னீங்கல்ல? அட ஆமா, நல்லா அருமையா இருந்துச்சு. அந்த சாம்பார் நேத்து மீந்து போச்சுட்ட. குழந்தை மீனை பிடிச்சிட்டு வந்து சமந்தார்ல, அதான் அதை செஞ்சதுல இது கொஞ்சம் மீந்து போச்சு. சரி, நானே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டேன். இப்பதான் அதுல இருந்து எடுத்து சூடு பண்ண வச்சிருக்கேன். மதியத்துக்கு கொஞ்சம் புளியை கரைச்சி ஊத்தி அப்படியே சூடு பண்ணி எடுத்து வச்சோம்னா மதியம் சோத்துக்கு ஊத்திக்கலாம். அப்படியே இந்த வெங்காயத்தை நறுக்கி போட்டு 2 முட்டையை உடச்சு ஊத்தினோம்னு வைங்களேன், எல்லாம் வச்சு சாப்பிடலாம். சரிதான், அதுவும் நல்ல யோசனை தான். சாம்பார் நல்லா கொதிக்க விட்டு இறக்கு, இல்லைன்னா கெட்டு போயிடும். நேற்று காலைல வச்சது பத்தியா? நல்லா சூடு பண்ணி இறக்குனாதான் நல்லா இருக்கும். சரித்த, வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நறுக்கி போடு, அப்பதான் சாப்பிட்றப்ப எனக்கு பல்லு வலிக்காம இருக்கும். சரித்த. வேலையாகட்டும். ஏம்மா சொல்லிட்டி, வீட்டு பாடெல்லாம் முடிச்சிட்டியா? ஏம்மா, வீட்டு பாடெல்லாம் நேரத்தை முடிச்சிட்டேன், இன்னைக்கு லீவு தானே. அப்புறம் எனக்குன்னு போய் விளையாடு. எதுக்கு இங்கேயே சுத்தி வர? அது இல்ல பாட்டி, அம்மா கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். என்னடி? ஏம்மா, எனக்கு இந்த மாசம் பிறந்த நாள் வருது இல்ல? ஆமா வருது. அதுக்கு எனக்கு கேக் வெட்டணுமா? என்ன கேக் வெட்டணுமா? ஆமாம்மா. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெட்டுறாங்க, எனக்கு கேக் வெட்டணும். அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பழக்கம் இல்லையடி, அதெல்லாம் எப்படி நம்ம செய்ய முடியும்? பழக்கம் இல்லைன்னா என்னம்மா, பழகிக்கலாம். அந்த கேக்கு கீக்கெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது.
சக்கரை பொங்கல் கிண்டி தரேன் இல்ல கேசரியை கிண்டி வைக்க. 2 வயசு சாயில போட்டுட்டு சாப்பிட்டுட்டு போக சொல்லிட்டேன். அதை விட்டுட்டு அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடுன்னு என்கிட்ட ஒம்பு உலக்காத சொல்லிட்டேன். ஏமா இத்தனை வருஷமா தானமா செய்யற, இந்த வருஷம் கேக்கு பண்ணி கொடு. கேக்கு பேக்கெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுடி, ஜாக்கிரதையா இருந்துக்க. அது வேணும் இது வேணும்னா பிறந்த நாளுக்கு துணி கூட எடுத்து தர மாட்டேன் சொல்லிட்டேன். ஏமா எனக்கு பிறந்த நாள் கேக் வெட்டணும்னு சொல்லிட்டேன். அடி எம்புட்டு சைஸ் இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற? உன் வயசுல எல்லாம் எனக்கு 2 பாவாடை சட்டை தாண்டி இருக்கும். எங்க அம்மா எனக்கு என் அக்காளுக்கு என் தங்கச்சிக்குன்னு எல்லாருக்கும் சேர்த்து ஒரே காலா துணி கிழிச்சு அதுல ஆளுக்கு ஒரு பாவாடை சட்டை தைச்சு கொடுப்பாங்க. அது என்ன கலர் ஏது கலர்னு கூட நாங்க பார்த்தது இல்ல. வாங்கினமா மாட்டினமா போனமான்னு இருப்போம். ஆனா நீனு எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னு ஆயிரக்கணக்கில் துணி எடுக்க. உங்க அப்பாவும் சரி சரி மண்டை ஆட்டுறாரு. இப்ப அது பத்தாதுன்னு கேக்கு வேணுங்கிற, அது வேணுங்கிற, இது வேணுங்கிற, அங்க போகணும் இங்க போகணும்னு எல்லாத்தையும் அடுத்தவளை பார்த்தே ஆசைப்பட்டா எப்படி? நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை தான் நீ ஆசைப்படணும். அடுத்தவன் என்ன பண்ணாலும் அதை நம்மளும் பண்ணணும்னு நினைச்சா விளங்குமாங்கிறேன். எம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிறந்த நாளைக்கு கேக்கு தாமா வெட்டுவாங்க. அவங்களாம் வெட்டட்டும், நம்மளால வெட்ட முடியாது. அதாவது கடையில் 500 1000 சொல்லுவான். நம்மள்ட்ட காசு கிடையாதுப்பா. உனக்கு பிறந்த நாளுக்கு துணிக்கு 500 ரூபா தான் கொடுத்துருக்காரு உங்க அப்பா. அதுக்குள்ள பார்த்து சிக்கனமா தான் எடுக்க போறேன். முடிஞ்சா எடுத்துக்க, இல்லனா அந்த 500 ரூபாய்க்கு கறி எடுத்து ஆக்கி தார, நல்லா தின்னுட்டு தூங்கு. அம்பிட்டுதான். பாட்டி நீயே சொல்லு, இந்த அம்மா பாரு வேணாம் வேணாம்னு ஒத்த கால நிக்க. எனக்கு கேக் வேணும். ஏமா திவ்யா, உங்க அம்மா சொல்றதும் சரிதானே. நம்ம வீட்டுல என்னைக்கு கேக் வெட்டினா அதில் நமக்கு பழக்கம் இல்ல, அதில் சரிப்பட்டு வராது. சொன்னா கேளு, அம்மா சொன்னா நல்லதுக்கு தான் சொல்லுவா. அதை கேட்டு நடந்துக்க. எனக்கு கேக் வெட்டணும். மல்லிகா அவதான் இம்புட்டு தூரம் அழுவுறால, சரி சொல்லி வையேன். இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. வேணுங்கிற எல்லாத்தையும் இப்படி அழுதழுதே சாலிக்கிறா, நீலி கண்ணீர் வடிக்கிறா. நம்ம வீட்டுல இத்தனை பேர் இருந்தால மூத்த வளர்ந்தாலே இவ்வளவு மாதிரி அடம் முடிச்சுக்கிட்டு வளர்ந்தால நம்ம என்ன சொல்றோமோ நம்ம கிழிச்ச கோட்டை தாண்டாம வளர்ந்தா. அவ வளர்ந்ததும் தெரியல பிறந்ததும் தெரியல. இவ பிறந்ததுல இருந்து இப்படிதான், தொட்டதுக்கெல்லாம் ஒரே அடம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அழுத அழுவிட்டோன்னு நாய மூளையில கிடக்க சொல்லுங்க. இதுக்கு ஓவரா இடம் கொடுத்து கொடுத்து துள்ளுருட்டு போய் கிடக்கு, வேற ஒண்ணும் இல்ல. மல்லிகா இப்போதைக்கு சரின்னு சொல்லுமா, பிறகு பேசிக்கலாம். அவ பின்னாடி வந்து கேப்பாத்த, கண்டிப்பா கேக் வெட்டணும்னு அடம் முடிப்பா. இவன் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறீங்களா? இவள லேசு பட்டவ கிடையாது. நீங்க தானே சொன்னீங்க கேக்க செய்யுங்க வெட்டுங்க குத்துங்கன்பா. நமக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? அக்கம் பக்கத்துல 1000 நடக்கும். அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? நமக்கு என்னவோ என்ன வழக்கமோ என்ன பழக்கமோ அதுதான் செய்ய முடியும். இதை கேட்கறான்னு எல்லாத்துக்கும் மண்டைய மண்டைய ஆட்டினா பொம்பளை பிள்ளை நல்லபடியா வளருவாங்க. அடடி திவ்யா கண்ணு, நீ எப்படி அழுதுட்டு நிக்க? திவ்யா கண்ணு என்னாச்சு, எது கழுவுற? அடே அது ஒண்ணும் இல்லடா. என்னம்மா நீங்களாவது சொல்லுங்க. தம்பி அவன் அழுது கிடக்குறான், நீங்க இதுல வராதீங்க. நீங்க போய் வேலையை பாருங்க தம்பி. அவ பட்டுக்கிட்டு ஒரு மூலையில அழுது கிடக்கட்டும். அண்ணி என்னன்னு முதல்ல சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லடா, அது ஒண்ணும் இல்லடா. அவ பள்ளிக்கூடத்துல அவ கூட படிக்கிறவங்களா இருக்காங்களே, அவங்களாம் பிறந்த நாள்னா கேக்கெல்லாம் வெட்டி எல்லாருக்கும் கொடுத்து கொண்டாடி வருவாங்களா. இவ்வளோ அதே மாதிரி கொண்டாடணும்னு அவங்க அம்மாட்ட ஒரே அடம். அந்த மல்லிகை வேணான்ட்டா, அதான் அழுதுட்டு நிக்கா. இது ஒரு விஷயம் பாப்பா அழுதுட்டு இருக்கு. ஏய் பாப்பு குட்டி, பாப்பு எனக்கு கேக் வேணும். பிறந்த நாளுக்கு தான் இன்னும் 1 மாசத்துக்கு மேல இருக்கே, அதுக்குள்ள என்ன? இப்பவே கேட்டாதான் அம்மா சரி சொல்லும், அப்ப கேட்டா முடியாதுன்றோம். சரி சரி இன்னும் மாசம் கிடக்கு. சித்தப்பா உன் பிறந்த நாளுக்கு கண்டிப்பா கேக் வாங்கி தரேன். சொன்னா சித்தப்பா சொல்லிட்டேல, கண்டிப்பா செய்யறேன். சித்தப்பா தம்பி இதை கேட்கறதுக்குள்ள எதுக்கு மண்டே ஆட்டுறீங்க? நீங்களும் உங்க அண்ணனை மாதிரி இருக்கீங்க, இதெல்லாம் ஒண்ணும் சரி வராது சொல்லிட்டேன். பாவம் புள்ள ஆசைப்பட்டு கேக்குறா, நீ போ பாப்பு குட்டி. சரி சித்தப்பா. நில்லுடி, நீ என்ன மாரி எப்படி கேக் வெட்ட நான் பாத்துறேன். அண்ணி விடுங்க, நீ சின்ன பிள்ளை ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறா. இன்னும் 4-5 வருஷம் போனா அவளே வேணான்றுவா. ஏதோ வயசு இருக்கப்பதான் கேப்பா. இல்லடா இந்த விஷயத்துல உங்க அண்ணி சொல்றது சரிதான். கேட்கறதுக்குலாம் மண்டை ஆட்டணும்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு சரி வருமா சொல்லு? நாளைக்கு பின்ன வளர்ந்து நின்று இவனை தான் கட்டுவேன் அவங்க கூட தான் வாழுவேன்னா எப்படி பார்க்கறது கதை? ஏமா முதல்ல நல்லது பேசுங்க, ஏதாவது தேவையில்லாம பேசிக்கிட்டு. புள்ள ஒரு கேக்கு தானே கேட்டுச்சு, வெட்டிக்கலாம். நீங்க பேசாம இருங்க. நீ அத்தை சொல்றது வாசம் தான்ப்பா, பிள்ளைகளுக்கு இப்பயே அடம் கொடுக்க கூடாது. அண்ணி விடுங்க, நீ இந்த ஒரு வாட்டி எனக்காக விடுங்க, நாளை கூட பாத்துக்கலாம். என்னமோ போப்பா, நீயும் உங்க அண்ணனும் என் பேச்ச கேட்கறதே இல்ல. அவளுக்கும் சரி இவளுக்கும் சரி செல்லம் கொடுத்தே கெடுக்குறீங்க. நமக்கு புள்ள சந்தோஷம் தான் நீ முக்கியம். புள்ள அழுத நம்மளால தாங்க முடியுதா சொல்லுங்க பாப்பா? சந்தோஷமா இருந்தா சரிதான், விடுங்க. என்னமோ போங்க. பயமுள்ள நினைச்சது சாதிச்சிருச்சே. ஆனாலும் பொம்பளை பிள்ளைக்கு இம்புட்டு செல்லம் ஆகாதுப்பா. கொஞ்சம் பார்த்து சூதானமா தான் வளர்க்கணும். நாளை புள்ள நல்லது கெட்டதுன்னா யார் பதில் சொல்றது? இருக்கட்டும் பேசிக்கிறேன்.